அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அடிதடி மோதல் இரண்டாக உடையும் திமுக. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. இப்போ நடக்க விஷயங்களை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாக தான் திமுக நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இறங்கக்கூடிய அளவில் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினால திமுகவுக்கு மக்களிடையே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிக்கியிருந்தார். இதில் சம்மந்தப்பட்ட திமுக சார்ந்த அமைச்சர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்களே. இதை தொடர்ந்து இப்போ திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் திமுகவுடைய தலைமையகத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பதவியிலிருந்து பதவி விலகல் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவதாக திமுகவுடைய தலைமையகம் முடிவு செய்திருக்கிறதாகவும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஒரு முதல் சட்டமன்ற இது நடைபெற்ற குழு நடைபெற்றது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமைச்சர் துரைமுருகன் திமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே கலந்து கொண்டு எதிர்கட்சிகள் அனைவரும் பேசியிருந்தாங்க. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் பேசிய திமுக சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் ஒரு தரக்குறைவாக பேசி நீங்கள் அமைச்சராகவே நடந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் அங்கு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையெல்லாம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி விட்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு திமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள் பேசியிருந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க புகழாரம் பேட்டி வந்திருந்த நிலையில் தான் இது சட்டப்பேரவையா இல்லை பொதுக்குழு கூட்டமா அப்படின்ற மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்களே பார்த்தீங்கன்னா எழுந்து பேசியிருந்த நிலையில் தான் இதனிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இதற்காக மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நிறைய மோதல்களும் ஏற்கனவே சலசலப்புகள் இருந்து வந்துடுற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நிரந்தரமாக நீக்க போகிறதாகவும் திமுகவுடைய தலைமுகம் முடிவு செய்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியே இருக்குது. இருந்தாலும் அங்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சலசலப்பு காரணமாக தான் இந்த அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருந்தது இல்லையா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய ரைடிங் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் துரைமுருகனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் தான் இதற்கு காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கு ரைடு செய்த ஒருவரே சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தான் ஏற்கனவே இந்த துணை முதல்வர் ஆனதிலிருந்தே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதிக்கு இடையே நிறைய சலசலப்புகளும் இருவருமே பேசிக்கொள்ளாத நிலையில் தான் இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் நடக்க போகுது. அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய அடிதடி மோதல்களே ஏற்பட்டு வருது. அதனால் குடும்ப அரசியலை நடத்தக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களே பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் சாட்டி பேசியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.